மகாராஷ்டிராவை சேர்ந்த சமாதன் அவர் மேலே அவர் கூட 3 வருஷமாக ஒன்றா இருந்து 2 பேரும் மனசொத்தி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் லிவிங் டுகெதர் பாலிசியில் வித்தவுட் மேரேஜ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, இவரை என்ன பாலியல் கொடுமை பண்ணார் அப்படின்ட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இவர் அதுக்கு ஜாமீனுக்கு கேட்க போனால் ஜாமீனும் கிடைக்கல. இவர் மேலே வழக்கு நீ ஃபேஸ் பண்ணியே ஆகணும்னு மகாராஷ்டிரா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இவர் நேராக சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அதிரடியான தீர்ப்பு சொல்லியிருக்கு. மகாதேவன் நாகரத்னா அடங்கிய பெஞ்ச் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பரஸ்பர உறவில் இருந்துட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் ஆண் மீது பாலியல் வன்கொடுமை சாட்ட முடியாது, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ட்டு அவரை விடுவிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு தீர்ப்பு பாருங்களேன். சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட வயதை கடந்தவர்களுக்கு இடையே முழு சம்மதத்துடன் உறவு கொள்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடன் ஆண்கள் மீது கிரிமினல் குற்றம் சாட்டுவதை பாலியல் வன்கொடுமையாக கருத முடியாது அப்படின்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய தீர்ப்பு இல்லைங்களா?